நம்பர் 1 பிச்சம்மா. டாக்டர் வருவாங்க, வந்ததுக்கு பிறகுதான் வரணும். உட்காருங்க. இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. நம்பர் 2 நான் இதையும் மாட்டிக்கிட்டு நான் டாக்டர்ன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம். ஆண்டவா, இது என்னதுன்னு தெரியலையே. சரி சரி பையன் டாக்டர்லாம் இதானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே வச்சுக்குவோம். இதை வச்சாதான் பேசாம பார்க்க முடியும். இதை வச்சு எத்தனை பேர் உயிர் போதும் இல்லையே. வானா போயிட்டு போய் இப்போ என்ன நமக்கு வேண்டியது சில்லற காசு. சரி சரி ஆண்டவா, என்னைய மன்னிச்சிரு. ஒரு 4 பேஷண்ட ஒரு வெயிட்டான பாட்டி அனுப்பி விடுங்க ஐயா. நீதான் தஞ்சம் தான் வச்சுக்கிறோம். நம்பர் 4 காட்டிக்கிட கூடாது. நம்ம டாக்டரும் காட்டிக்கிட. அம்மா என்ன? ஹலோ செல்வி, என்ன பண்ணிட்டு இருக்க? பேசணும் ரெடியா இருக்காங்களா? ரெடியா இருக்காங்க டாக்டர். நீங்க வரலாம் லேட்டு. ஓபி பார்த்துட்டு வரேன்ட்டு நீங்க சொல்லிட்டு நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க. சர்ஜரி வரும்போது ஒரு திடீர்னு சர்ஜரி போயிட்டு வந்துட்டேன். அதனால கொஞ்சம் இதை லேட் ஆயிடுச்சு. பிரச்சனை கொண்டு வாங்கம்மா. யார் பார்க்கலாம்? டாக்டர் வர சொல்லிட்டா? டாக்டர் பிச்சம்மா வாங்க. பா டாக்டரு யாருமா அது ஓலை விட்டுட்டே வராங்களே, என்னாச்சு? அவர் எங்கப்பா இருக்காரு டாக்டரு? அங்கதான் இருக்காங்க, உங்க பக்கத்துல தான் இருக்காங்க. தெரியலையா? பக்கத்துல. எனக்கு சுகம் இல்ல டாக்டரு. அப்படியா? என்ன செய்யுது? எனக்கு கீழே விழுந்துட்டேன் டாக்டரு. அப்படியா? இடத்த காட்டுங்க பாப்போம். இடத்த தானே காட்டணும். ஆமா வாங்க, நான் காட்டுறேன். எங்க மெடிக்கல் அம்மா ரூமுக்கிட்ட தான் நான் விழுந்துட்டேன் டாக்டரு. கிழிஞ்சு போச்சு. ஏம்மா, நீங்க விழுந்த இடம் எதுன்னு போட்டோ காட்ட முடியுமா? எங்க டாக்டருக்கு விவரமா சொன்னாதான் புரியும். அடிபட்ட இடம்னு கேட்ட நீங்க மெடிக்கல் ரூமுக்கு வாங்க, அங்க வாங்க, பார்லர் ரூமுக்கு வாங்கன்னு கிடைக்கீங்க. எந்த இடத்துல விழுந்தீங்க? வாங்க உட்காருங்க. சேர்த்து போடு, சேர்த்து போடுமா, சேர்த்து போடு. உட்காருங்க உட்காருங்க. பாவம். இருங்கம்மா இருங்க. வலையெல்லாம் தங்கம்மா. ஆமா, வெயிட்டான பாட்டி தான், வச்சு வாங்கிட வேண்டிதான். சரி, எந்த இடத்துல? இந்த கையை என்ன பாருங்க டாக்டரு. ஓ, இங்க ஒரு வாட்ச் இருக்கு. கிழிஞ்சு போச்சு டாக்டரு. ஆமா. ஓ சரி சரி, பார்த்தலாம் பார்த்தலாம், கவலைப்படாதீங்க. சரி, யாரையும் கூட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, ஒருத்தரும் கூட்டிட்டு வரல. ரொம்ப வசதியா போச்சு. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, லேசாக அப்படி பிறண்டு இருக்கு. நாளைக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம். சரியா? எழுதி தரேன். என்ன டாக்டர், கேன் தானே வேணும்? ஆமா ஆமா. எங்க பாலரம்மா ரூமுக்கிட்ட நிறைய கேன் இருக்கு. நான் போய் எங்க அம்மாட்ட சொல்லி ஒரு கேனை வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். ஏம்மா, கொஞ்சம் நெஞ்சம் தான் இருக்கு, அதையும் காலி பண்ணிடாதீங்கம்மா. ஏம்மா, கேன் இல்ல, ஸ்கேன். கேன் அப்படின்னா இந்த விழுந்த இடத்துல படம் எடுத்து பார்ப்பாங்க. அதுல எந்த இடத்துல முறிவு இருக்குங்கிறத நான் பார்த்து சொல்றேன். ஓகே? அப்ப சரி, அந்த படத்தை என்கிட்ட தருவீங்கல்ல? எதுக்கு? அப்பந்தான் நாங்க பிரேம் போட்டு நான் மாட்டி வைப்பேன். ஏம்மா, பிரேமெல்லாம் போடக்கூடாதும்மா. அது எக்ஸ்ரேஞ்சோட ஒரு கருவி. அது உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் தான் பார்க்கணும். எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு அதுக்கு என்ன ஓவியமா போயிட்டாமா ஒவ்வொரு இடமா மாட்ட போறீங்க? டாக்டர், உங்க குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போல, அதான் அந்த அம்மா அப்படி பேச. அதான் நம்ம நல்லா படிச்சிருக்கவங்க தான் ரொம்ப இது பண்றாங்க. சரி சரி, இந்த எழுதி கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. நாளைக்கு வரேன். சரி வந்துருங்க. இப்போ ஒரு மருந்து கொடுத்துருக்கேன். என்ன இது? தலையில் தடையும், கையில தானே அடிபட்டு இருக்கு. இதுல கூட தடவை வேண்டாம், எங்க தடவிக்கங்க. அப்ப இதுக்கு அதுக்கு உனக்கு கனெக்ஷன் இருக்கு. அப்ப மண்டைக்கு இருக்கு, அதனால நீங்க இங்கதான் தடவிக்கணும். சரி சரி சரி. அம்மா, பீஸை வாங்கிக்கோ. ஒரு 1000 ரூபாய் கொடுங்கம்மா. ஐயோ, இந்த டாக்டர் என்னன்னா 1000 ரூபாய் கேட்காரு. நான் எங்க போவேன்? என்கிட்ட இருக்கிறதே 500 ரூபாய் தான் இருக்கு. தான் கொடுக்க முடியும். கையை பார்த்துருக்கேன், காலை பார்த்துருக்கேன். என்னம்மா நீங்க வெயிட்டா இது பாக்குறீங்க? பார்த்தாலும் சரி கொடுங்க கொடுங்க. நான் கொண்டு வந்ததான் கொடுக்க முடியும். வேற ஏதாவது சில்லறை வச்சிருக்கீங்களா? இல்ல, ஒண்ணும் கிடையாது. சரி சரி போங்க, நாளைக்கு வாங்க. நிறைய வெயிட் எடுத்துட்டு வாங்க. சரியா? சரிடா. பாக்கி எழுதி வச்சுக்கிடுவோமா? சரி சரி. நெக்ஸ்ட் பேப்பர் எடுத்துக்கிடுமா? அது மெடிசன். சரி, வேற மெடிசன் எழுதுங்களேன். இல்ல அதுல இல்ல இல்லம்மா, அது ஐயோ சரி சரி, வேற எழுதுங்க. உங்களுக்கு நல்ல மெடிசனா பார்த்து இந்தாங்கம்மா. சரி
சரிம்மா நீங்க நாளைக்கு வாங்க சரியா? இங்கேயே வந்துருங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. சரி எந்திங்க வாங்க. அம்மா நெக்ஸ்ட் அடுத்துமா, இன்னைக்கு வேற வேலை இருக்கு. ரொம்ப புழுக்கமா இருக்க. நம்பர் 2 ஸ்டீபன். வாங்க வாங்க வாங்க. டாக்டர் பணத்தை நான் வச்சுக்கிட்டா? அம்மா நீ என்னம்மா பணம் சும்மா இருமா. என்னப்பா ஒன்றும் முடியலையா? என்ன செய்யுதுப்பா? ஓ பல்லு வலியா? சரி இப்ப பாத்துறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை. டாக்டர் என்ன ஒரே ப்ளூ கலராவே இருக்கு? கலத்திட்டு பாருங்க டாக்டர். ஓ மாஸ்க் போட்டிருக்கீங்களா? காது ஏமா இதெல்லாம் சொல்லணுமா? மாஸ்க் கலத்துமா? நீங்க உங்க கண்ணாடியை கலத்திட்டு பாருங்க டாக்டர். இல்ல அவங்க மாஸ்க் போட்டிருக்க நீங்க சொல்ல வேண்டாமா? ஆமா பல்லு விளக்குனீங்களா? 1 மாசம் ஆயிடுமா பல்லு விளக்கி. சரி அவ அங்க கொஞ்சம் தள்ளமா இருங்க. ஏமா அந்த டேபிள் கிட்ட கொஞ்சம் இழுத்து போடு. நானும் கொஞ்சம் தள்ளி நிக்கப்போ. சரி மாஸ்க் போட்டுங்க ஐயா. சரி ஐயோ கலத்து போடுங்கம்மா. போடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி உங்களுக்கு நீங்க ஒரு டெண்டர்ல பாத்துருங்க. என்னையா ஒரு டெண்டர்ல பாத்துருங்க, நான் எழுதி தரேன். அந்த பஸ் லிஸ்ட் எழுதி பண்ணேன். என்னமா பைத்தியத்தை பார்க்க சொல்றீங்க? டெண்டல் பைத்தியம் பிடிச்சிருக்கே. ஐயா மெண்டல் இல்லையா, டெண்டல் அப்படின்னா பல்லுக்கு ஸ்பெஷலிஸ்ட், அவங்கள போய் பாருங்கன்னு சொன்னேன். சரியா? அதுதான் மெண்டல் பார்க்கணுமா? நம்மள மெண்டல் ஆக்கிடுவாரு ஓலையா. மெண்டல் இல்ல டெண்டல் அப்படின்னா பல்லுக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் நான் விவரமா சொல்றேன். தாத்தா எங்க டாக்டருக்கு அது கொஞ்சம் அப்படிதான். நீங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த டாக்டர் பல் டாக்டர் நல்லா பாக்காருல, அவர்கிட்ட போய் பாருங்க, சொல்லிடாதீங்க எங்க டாக்டர்கிட்ட. ஆனா இப்ப பார்த்ததுக்கு பீஸ தந்துட்டு போங்க. ஐயோ எவ்வளவு பீஸ் வாங்கிருக்கமா? பீஸ் ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கமா. என்னம்மா 500 கஷ்டப்பட்டவரா இருக்கு. பரவாயில்ல கஷ்டப்பட்டவரா இருக்கு. பல்லுக்குலாம் கூட வாங்கணும். சரி பரவாயில்ல 500 ரூபாய் கொடுத்து போலாம். நாளைக்கு பார்த்தா நாளைக்கு ஆளப்பண்ண நமக்கு வருவார்ல. ஐயோ என்னப்பா உங்கள்ட்ட வரவா? சரி சரி நாளைக்கு பாத்துட்டு வாங்க. சரியா? பாத்துட்டு வாங்கப்பா. பாரு கண்ணையா ஆட்களை பார்த்து பீஸ் வாங்கணுமா? ஒரே தலை பாரமா இருக்கு டாக்டர். பாரமா இருக்கா? ஏன் கொண்டு வந்தீங்க? கலத்திச்சு வந்திருக்கலாமே. தலை சொல்றீங்க கலட்டி வைக்கிறதா? ஆமாப்பா நீங்க தான் பாரமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால அதை சுமந்துட்டே வந்திருக்கீங்களே. கொஞ்சம் என்ன எழுதி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க டாக்டர். இதயத்தை பார்க்கணுமா? யாராவது ஸ்டேஜ்ல யாராவது இதயம் யாராவது இருக்கீங்களா? இவர் பார்க்கணுமா? கொஞ்சம் வர சொல்லுங்க டாக்டர். அவங்களே சொல்லவில்லை, நான் என்னோட இதயத்தை செக் பண்ணி பாருங்க என்று சொன்னேன். ஓ இதயத்தை செக் பண்ணணுமா? ஆம் டாக்டர். இழுத்து விடுங்க, மூச்சு விடுங்க. என்ன இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்கிற போது தெரியுது டாக்டர். ஓட்டை இருக்கா? ஆமா. சரி அது கொத்த நாள் கொடுத்து மண்ணில் சுமந்துச்சு கட்டிடலாம், அதெல்லாம் கொல்லப்படாதீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? பெரேனையா ஓட்டை இருக்கீங்க, எருவி மூச்சு. நீங்க டாக்டரா நான் டாக்டரா? சாரி டாக்டர், நான் பார்த்து சொல்றேன். சரி டாக்டர். உண்மையே தெரியலையே, என்னது இதயத்தில் ஒரே நூலாம்படையா இருக்கு. அப்புறம் என்ன, கிட்னி பூரா ஒரே கல்லு ஒன்றுமா தான் கிடக்கு. சரி பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு மருந்து எழுதி தரேன், ஒரு ஆயில்மெண்ட் எழுதி தரேன். பிரச்சனை நல்லா முடிஞ்சு போகும். டாக்டர் வரும்போது தலைவலின்னு வந்தாரு, பிறகு இதயத்தை பார்க்க சொல்லுதாரு. நீங்க எதுக்கு மருந்து கொடுக்க போறீங்க இப்போ? ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே மருந்து தானே, நம்மகிட்ட எல்லாம் இருக்கிறதா ஒரே மருந்து. அதிகமா வாங்கணும், அது பாத்துக்கலாம், அதுதான் நம்ம கை வந்த தானே, பிரச்சனை இல்லை. சரி பா, இந்த பாருங்க ஒரு ஆயில்மெண்ட் எழுதியிருக்கேன். இது உங்க ஓட்டையெல்லாம் அடைச்சிரும். சரியா? இதயத்துல போட்டுக்கங்க. சரியா? எவ்வளவு பீஸ் வேணும்? 2000 ரூபாய். என்ன டாக்டர் சொல்றீங்க 2000 ரூபாய் கேக்குறீங்களே? எப்பா கிட்னியை பாத்துருக்கு, சட்னியை பாத்துருக்கு, எல்லாம் பாத்துருக்கலப்பா. நீங்க முடியல என்று சொல்லி நான் இலங்கையில இருந்து இங்க வந்து இருக்கிறேன். பரவாயில்ல, இலங்கையில இருந்து வந்திருக்கீங்களே, எவ்வளவு ஃபேமஸ்னு வந்திருக்கீங்க. அப்ப அது வெயிட்டா கொடுக்க வேண்டாமா? சரி டாக்டர், 2000 கொடுக்க ரொம்ப வேண்டாம். நான் யார்ட்டுமே அதிகமான பீஸ்லாம் வாங்க மாட்டேன். சரியா? வாங்கிக்கோமா. பார்ட்டி வெயிட்டான பார்ட்டியா இருக்கு, மைக்கெல்லாம் வச்சிருக்காரு, இருந்த மாதிரி இருக்கு. சரி அந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் வச்சிருக்காரு, பிரச்சனை. சரி இன்னைக்கு வசூல் நல்லா இருக்கு. ஆமா வைமா, இம்மா நீங்க வை. கிறிஸ்மஸ்க்கு தரேன் நீங்க தரல, ஜனவரிக்கு தரேன் நீங்க தரல, பொங்கலுக்காக தருவீங்களா? இப்படி மானத்தை வாங்காதம்மா, தருவோமா, வைமாங்க. வச்சாக்கி எனக்கு கிடைக்காதே, தருவேன் தருவேன், வைங்க வைங்க, உன்னுடைய பணம் தருவேன் தருவேன் தருவேன். நெக்ஸ்ட் மஞ்சுளா வாங்க. இங்கிட்ட வாங்கிட்டேன்.
கங்க்ராச்சுலேஷன். எத்தனை மாதம் ஆகுது?